இப்போ மில்லட்ஸ் ஆப்பம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, எந்த அளவில் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா ரைஸ் 3/4 கப்பு. நான் எல்லாமே வந்து இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா ரைஸ் 3/4 கப்பு, இட்லி ரைஸ் 1½ கப், கருப்பு கவுனி 3/4 கப், உளுந்து 3/4 கப், இது வந்து தினை அரிசி 1/2 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கிரைண்டரில் அரைச்சா 3/4 கப் போதும் உளுந்து. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, 1 கப் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது 4 வந்து நாம் வந்து 5 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம். தினை அரிசி ரொம்ப சின்னது தான், அது 1 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வந்து 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். உளுந்து மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம், மற்ற எல்லாத்தையும் இப்போ ஒன்றா அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அரைக்கலாம். உளுந்து நைஸாக அரைச்சோன்னா 2 மாவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, அப்பா மாவு. இப்போ ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க வைக்கலாம். இப்போ நைட் அரைச்சா மார்னிங் யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பொங்கிருச்சு பாருங்கள். நம்ம திணை வேறு சேர்த்துருக்கோம். திணை வந்து ஹீட்டு அப்படிங்கிறதுனால திணை வந்து எதில் சேர்த்து மாவு அரைச்சாலும் அது வந்து நல்லா பொங்கிடும். இப்போ நம்ம உப்பு போடாமல் தான் நேற்று அரைச்சோம். ஆப்பத்துக்கு வந்து அப்போதைக்கு இந்த உப்பு போட்டுக்கணும் மாவில். இப்போ கொஞ்சமாக எடுத்து மாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டேன். இப்போ ஆப்பம் பேனில் ஆப்பம் ஊற்றிடலாம். நான் வந்து இப்போ தேங்காய் பால் வந்து இன்றைக்கி சைடிஷாக வச்சுருக்கேன். சட்னி குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட்ஸ் ஆப்பம் எப்படி செய்கிறது பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.